குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 6/7/2026 ஜூலை மாதத்திலே திங்கட்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 22ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது தேவர்களின் வளர்ச்சியை, வாழ்க்கையை, பகல் வேலையை காட்டுவது. கிருஷ்ண ருது என்கிற முதுவேநீர் காலத்தில் இருக்கிறோம். மிதுன மாதம் என்கிற ஆஷாட மாதத்தில் இருக்கிறோம். மிதுன மாதம் என்கிற ரிஷப மாதத்தில் இருக்கிறோம். மிதுன மாதம் என்கிற ஆஷாட மாதத்தில் இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சஷ்டி காலை 10:27 வரை, பின்பு சப்தமி திதி. சப்தமினா 7, ஷஷ்டினா 6. இந்த சஷ்டி விரதம், தேய்பிரை சஷ்டி விரதம் முருகனுக்கானது. இன்றைய நாளிலே பூரட்டாதி அப்படிங்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் இருப்பார். மாலை 1:22 வரை. பின்பு உத்திரட்டாதி என்கிற சனியின் சாரத்திலே சந்திரன் போயிடுவார், மீன ராசியில் இருப்பார். இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதுனால, சஷ்டினாலே முருகன் சொன்னோம், முருகன் நாம் சொன்னோம். 6 திதி சேர்ந்தது சஷ்டி. 6 முகமானவர் முருகன். அப்போ கந்தனின் பாடல்கள் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்த புராணங்கள் இதெல்லாம் கேட்பது நல்லது. இந்த சஷ்டியில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். நல்ல தேன் பாட்டில் வாங்கிக்கிடுங்க, முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. உங்களுடைய கனவு இல்லத்தை நனவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த அபிஷேக பிரியனான முருகனுக்கு தேனை கொடுப்பதனால் வரும். 7 சஷ்டியை தொடர்ந்து பண்ணி பாருங்களேன், உங்கள் மாற்றத்தை நீங்களே புரியலாம். ஆஹா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது முருகனின் அருளால் நீங்களே சொல்வீங்க. காலையில் 6:15 7:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கி 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம், 1:03 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 1 நாழி 48 வினாடி இருக்க போகிறார். 5:58 சூரியன் உதய நேரம். இன்றைக்கி அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது மகம் மற்றும் பூரம் என்ற சிம்ம ராசியிலே இருக்கும். கோச்சாரத்தில் புதனும் சூரியனும் மிதுன ராசியில் இருப்பார், புதன் ஆட்சியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பார். கேதுவும் சுக்கிரனும் சிம்ம ராசியில் இருப்பாங்க. ராகு கும்பத்திலும், சனி மீனத்திலும், ரிஷபத்திலே செவ்வாயும். பூரட்டாதி அப்படிங்கிற சந்திரனின் சாரம் கொண்ட இந்த பயணம் நமக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே போவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் இருப்பார் நீ சந்திரன். ஒரு ராசிக்கும் பலன் இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறனால விரயஸ்தானம்னு பேர். இங்கே தான் இன்றைக்கி சந்திரன் உள்ளே வரார். ஏற்கனவே சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் வரார் சந்திரன். அப்போ காமதேனு அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அப்போ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாரத்தை கொடுக்கக்கூடியது காமதேனு. அப்போ எல்லாம் நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி நிறைய தாங்கிட்டு வருது. கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறது, ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டை போன்றது. குருவின் கடாட்சத்தினால குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே பெருமையை கொடுக்கக்கூடிய நாளாக மாறுகிறது. அதனால் இன்றைக்கி நல்ல நாள். 1 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்துக்குரிய சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்ற நாளிலே
உங்கள் ராசிக்கு 3-11 அப்படிங்கிற தொடர்பே வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு எல்லா காரியம் சுபம். புதுசாக ஏதாவது காரியம் பண்ணால் தாராளம் பண்ணுங்க. முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். அதனால் முயற்சி பண்ணாமல் விட்டுடாதீங்க. தைரியமாக பண்ணுங்க, ஃபேமாக பண்ணுங்க, புரிந்து கொண்டு பண்ணுங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால புத்தி கொஞ்சம் தடுமாற்றும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால் புரிந்து கொண்டு செய்தீர்களானால் வெற்றியை நீங்கள் அழகாக பண்ணலாம். எல்லாம் புதிய காரியம் எதுவானா பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. 9-6 அதிர்ஷ்டயன். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்கள் முயற்சிக்கான விஷயங்கள் தொழிலிலே பரிமாணமாக வெளிவரக்கூடிய நாள், சுகங்கள் கொடுக்கக்கூடிய நாள். குருவின் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார் சந்திரன். அப்போ சுகம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய கொடுப்பார். முயற்சியிலே நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார். ஆட்சி பெற்ற புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பான இந்த சூழ்நிலையில் இந்த நாள் உங்களுக்கு நண்பர்கள் வழியிலும் மேன்மை கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் தந்தையார் வழியிலும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் காலையிலேயே முருகனை குருவாய் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். 7-8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. ராசிக்குள்ளர குரு, ராசியினுடைய மீனத்திலே சந்திரன் பரிவர்த்தனை யோகம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கொள்ளதுனால நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கோவில் குளம்லாம் போகிறது, ஆன்மீக தொடர்பான விஷயங்களிலே பக்தி பரவசமாக இருப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய அன்புடன் அரவணைப்புடன் இருக்கக்கூடிய பக்திகளை பகிர்ந்து கொள்வது, இதுவும் இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் அந்த சஷ்டி கவசங்களெல்லாம் கேட்பதனாலே மன நிறைவும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 6-3 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் சந்திரன். மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் குருவாக மாறுகிற சந்திரனாக இருக்க பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக மனசு போல மாங்கல்யம்னு வாங்க. அப்படி எது மனசில் நினைச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும். தைரியம் வேணும். அதுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார் இந்த முருகன். அந்த சஷ்டிங்கிறது நமக்கு தைரியத்தை கொடுக்குவது அமையும். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த உருவம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 1-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. ரொம்ப ஆதரவான நாள் இன்னைக்கு. ஏன்னா லாபத்தில் உரியவன் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபமாய் உட்கார்றார். மற்றவர்களுக்கு உதவுவது போலவே நீங்களும் உதவி பெறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. குரு உங்களுடைய முயற்சியை பார்க்கிறார். குரு உங்களை இப்போ நேரடியாக பார்க்க போகிறார். அப்போ இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஃப்ரிக்ஷன் இருக்காது. தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மனநிலையிலே வியாபாரமும் இருக்கும். அப்போ இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு துணை புரிகிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாளானா ஆமாம். இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் என்னது? 3-6. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. யோகக்காரனான சனி பகவானுடன் சேரக்கூடிய சந்திரன் இன்னைக்கு குருவாக பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் நிறைய
உயர்ந்த வகை சிந்தனைகள் தொழிலிலே தோன்றும். புதிய மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் பண்ணலாம், என்ன பண்ணினா எப்படிலாம் லாபம் வரும், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுறது என்ன, குழந்தைகள் வளர்ச்சிகள் என்ன, குடும்பத்திலே நம்ம நிலைப்பாடு என்ன, கடன் குறைவதற்கான வாய்ப்பு என்ன, இப்படிலாம் தோணும். இன்றைக்கி சஷ்டியின் போது கடனை கொஞ்சம் அடைச்சா கூட கடன் அடைஞ்சிவிடும். கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி இன்றைக்கி அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் இதெல்லாம் இன்றைக்கி முருகனுக்கு பண்ண வீடு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்படி நல்ல தன்மைகளையும் இன்றைக்கி தாங்கி வருவதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பஞ்சமஸ்தானத்திலே குருவாய் அமர்கிறார் சந்திரன். அதனாலே நல்ல உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு வாரத்தின் முதல் நாளான இன்றே அமைகிறது. அதுவும் 6ஆம் தேதி அப்படிங்கிறதே ரொம்ப சூக்ஷமமான நாள். எதுவுமே வெற்றிகளை கொடுப்பதற்கு 6 பேர் அப்படின்னு உண்டு. இந்த 6 அப்படிங்கிறது தான் தேன் கூட்டில் அந்த தேனுடைய ஹனி ஹப்ஸ் போய் பார்த்திங்கன்னா 6 கோணமாக தான் இருக்கும். 6 வரை சேர்ந்தது தான் இந்த பிஸா இதிலெல்லாம் போட்டு பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா 6 கோணமாக போட்டிருப்பாங்க. ஒன்றும் கீழே கொட்டாமல் பார்த்துக்கும். அப்படி உங்கள் உயர்வை உயர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் தாங்கி இருக்கிறதுன்னு மனசில் நல்லா வச்சுட்டு நீங்கள் நாளை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டம் 9-3. வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் அடியெடுத்து வைக்கிறார். உங்கள் ராசிநாதனான குருவின் விஷயத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். இப்படி பரிவர்த்தனை யோகம் பெற்றுவிட்டாலே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு இறங்கி வேலை செய்யணும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. அதனால் இன்றைக்கி காலையில் டெய்லி ரொட்டீன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் பிஸ்னஸ் போகிறதா இருந்தாலும் வழியிலையோ இல்லையோ மத்தியான வேலையிலையோ கொஞ்சம் நண்பகல் 11:30 12:30 கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் உடைந்த வேலைகளை செய்து உதவிகளை செய்து வர இந்த நாள் இன்றைய நாளிலேருந்து உங்களுக்கு மாற்றங்களும் நீ எதிர்பார்க்கலாம். 4-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே தனலாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இருந்து கொண்டிருந்தனால சந்திரன் அங்கே போகிறார். நார்மலாக 3ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தால் பண வரவு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவாய் மாறுகிறார். அதனாலே குடும்பங்களிலே சில கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும், மாலை 1:22 வரை. பின்பு அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சனியுடைய சாரத்தில் வரும்போது கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையிலேயே முருகப்பெருமான் நினச்சிடுங்க. முருகா வரக்கூடியதெல்லாம் காப்பாற்றி நல்லபடியாக வச்சுக்கன்னு வேண்டிக்கிடுங்க. நன்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பரபரப்பாக உள்ள நுழைகிறார். குருவாய் மாறுறார். இந்த குருவாய் மாறினதுனால குருவாய் மாறி பயணமாக அஷ்டமத்தை பார்ப்பதனால நிறைய பயணங்கள்லாம் கொடுப்பார். கோவில் குளம் வெளியில் போயிட்டு வர்றது அலைச்சல்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருப்பதனாலே ஒரு நல்ல கார் சவாரியெல்லாம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், காலையிலேயே எழுந்துகிட்ட போதே முருகனின் கந்தசஷ்டி கவசங்களையெல்லாம் கேட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்டை அந்த மாதிரி வைப்பு கொண்டு போயிடுங்க. அதனால் அலைச்சல்கள் இன்றைக்கி உங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருக்கும். 4-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில்
சந்திரன் இன்றைக்கு உள்ளே வராரு. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தாங்கி பரிவர்த்தனை யோகம் வேறு போயிடுறார். நார்மலாக குரு அங்கே வந்துட்டாக்க பல விதமான சிந்தனைகளிலே குழப்பங்கள் வரும். செய்கிற காரியங்களில் தடைகளும் உண்டு. போக்கு சரியாக இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வினால், அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகத்தினால இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். முருகன் சஷ்டி, அதனால் இன்றைக்கி முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக, முருக பக்தனாக நீங்கள் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களால நல்ல செயல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வந்துவிடுவார். அதனால் இன்றைக்கி தைரியமாக நல்ல காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க, வெற்றி உண்டாகும். அதனால் இன்றைக்கி மனசும் சந்தோஷம் கொடுப்பதற்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.